வாங்க அசோக்கு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சரி, அப்புறம் என்ன? மீண்டும் ஒரு கேள்வியோட வந்திருக்கிறேன். மிகவும் முக்கியமான கேள்வி. முக்கியமான கேள்வி. செட்டில்மெண்ட் பத்தின கேள்வி. கேட்கறதுக்கு முன்னால நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன்ல, இதை கூட ஒரு ஒருத்தன் கிண்டல் பண்றான். அப்படி நீங்க உட்காந்துருக்க ஸ்டைல் அடி கமெண்ட்ல போடுறேன். அவங்கெல்லாம் ராமகிருஷ்ணன் சாரும் அவர் அசோக் உட்காந்து ஸ்டைல பாருங்க, இவன் உட்காந்துருக்க ஸ்டைல பாரு. உட்கார்ல என்ன சார் இருக்கு? அனைவரும் ஃப்ரீடமா உட்காரலாமே இந்திய திருநாட்டுல. என் வயசுல அவன் உயிரோட இருக்க மாட்டான். என் வயசு ரொம்ப உயிரோட இருக்க மாட்டான். அதெல்லாம் கமெண்ட்ல போடுறானுங்க. என்ன சொல்றது? சரி, கேளுங்க சார். இப்போ செட்டில்மெண்ட் பத்தி கொஞ்சம் முக்கியமான தகவலை சொல்லுங்க சார். சரி, செட்டில்மெண்ட்டை பத்தினா வேற யாரும் என்ன சொல்றாங்க? வேற பலரும் பல விதமா சொல்றாங்க. சரி, ஒரு சிலர் உங்க மடியிலே பணம் விழுவோம், கவலைப்படாத, வீட்டிலே படுத்து தூங்க அப்படின்றாங்க. அது யாருனாக்கா, இந்த நிறுவனத்துல வழக்கு முடியக்கூடாது, செட்டில்மெண்ட் வரக்கூடாது, தொடர்ந்து சம்பாதிக்கணும். அந்த ஆள் என்ன பண்ணானா, நம்ம காலை மிதிச்சான், நம்ம தலையை மிதிச்சு விட்டோம். என்ன உங்களுக்கு யாரும் சொல்ல தெரியும்? கோயில்பட்டி கோமகன். கோயில்பட்டி கடலமிட்டாயா? ஓஹோ, சுப்ரீம் கோர்ட் சுல்தான் மாதிரி நீங்க சைத்தானீங்களா? சுப்ரீம் சைத்தாங்கிற மாதிரி கோயில்பட்டி கடலமிட்டாயிட்டீங்களா? ஏதோ ஒன்று வச்சுக்கீங்க. நான் கோமகன் நல்லபடியா சொல்றேன். கோயில்பட்டி கோமகன் அவன் இந்த நிறுவனத்தை முதலீடு பண்ணல. அந்த நிறுவனத்தின் தலைவர்களை மூட்டி விட்டு நிறைய ப்ராப்ளங்களை பண்ணி அந்த அளவுக்கு என்னன்னா செட்டில்மெண்ட் வரக்கூடாது. செட்டில்மெண்ட் வந்துடக்கூடாது. வந்தாலும் அவன் பழப்படுத்த முடியும். கார் வாங்கினா, ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தவன் கார் வாங்கினா, அப்புறம் வீடு கட்டிட்டான். நிறுவன தலைவர்லாம் மிரட்டி பாலா மிரட்டி பைசா வாங்கி வீடே கட்டிட்டான். இப்போ அவனுக்கும் ஒரு சங்கத்தாருக்கும் தகராறு வந்தனால இப்போ அவன் நிறுவனத்தை எதிர்க்கிற மாதிரி, பாலாவை எதிர்க்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க, நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த என்ன சொல்றான்னா, யூடியூப்ல தொடர்ந்து நீங்கள் ஏலத்துக்குலாம் எடுக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் படுத்திருந்தா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் விழுந்துருங்கிறான். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க மக்களே, நல்லா கேட்டுங்க. இவங்கெல்லாம் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு இதில் ஒரு நயா பைசா பலம் கிடையாது. நானும் பணத்தை போட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா போட்டு நான் ஏமாந்து நிற்கிறாள் தான். என் பணம் நீங்கள் ஈவோட என் பாண்டை கொடுத்துருக்க வெரிஃபை பண்ணிங்க. எல்லாம் நான் கம்பெனியில் பணம் வாங்கிட்டோம்லாம் பேசுகிறீங்க நீங்கள். ஈவோட இப்போ கம்ப்ளைண்ட்டு இப்போ 2 பாண்டை சேர்த்து கொண்டு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒரு 5 பாண்டை கொடுத்தேன். ஈவோட கேட்டுங்க. ஈவோடலையும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் பார்ப்பாங்க. எல்லா வீடியோ அவங்க பார்க்குறாங்க. என் பையனுடைய பாண்டையும் என் மகளுடைய பாண்டையும் கொண்டு கொடுத்துருக்கேன். மிகப்பெரிய அமௌண்ட் அது ரெண்டும். பாண்டு காலேஜ் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் லாக்கரில் சேஃபாக இருந்து இப்போ எடுத்து கொண்டு போய் கொடுத்து இதையும் சேர்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் நான் பியூர் முதலீட்டானேன். நான் பேசுகிறேன். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பேசும் பரவாயில்ல. கோர்ட்டில் எல்லா பயிலும் இவர் கம்பெனி ஆளுல சொன்ன அத்தனை பயிலுமே லீடர்ஸ். அந்த லேடி உட்பட, அந்த சகோதரி உட்பட, எஸ்ஹெச்சி. இவனுக்கு அன்புநாயகன் ஒருத்தன் பேசினாலும் என்ன டைரக்டருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க எனக்கு. அவனும் எஸ்ஹெச்சி, எனக்கு தெரியும். அவனும் எஸ்ஹெச்சி எவ்வளோ வாங்கி போட்டிருக்கான், அவனை போட்டவங்களாம் தெரியும். அவனும் எஸ்ஹெச்சி. இவனுக்கு எல்லா பயிலும் லீடராகிட்டு என்ன கம்பெனி ஆளுங்கிறான். இப்போ இவன் கம்பெனி ஆள் இல்லாமல் எந்த ஆளு? இவங்களும் கம்பெனில புரோக்கரா சம்பாதிச்ச ஆளுதானே. கம்பெனில புரோக்கரா சம்பாதிச்சவன் என்ன கம்பெனி எல்லாருமே கம்பெனி ஆளுதான்ப்பா. எல்லாருமே கம்பெனில போட்டு தான் ஏமாந்து இருக்கிறோம். நான் நிறுவனத்தை காப்பாத்தினா நமக்கு இதான் கிடைக்கும் வச்சுட்டு இருக்கோம். இவனுக்கு இவனெல்லாம் உள்ள வச்சுட்டு இவனை குளிர்காயன்னு பாக்குறானுங்க. குளிர்காயணும் மக்கள்கிட்ட எல்லாம் எடுத்து போயிடலாம். அதாவது ஒன்னு இவன் ஏமாத்திட்டான் ஒரு பேர் வந்துருச்சு. யாரு? பாலா கமல் ஏமாத்திட்டான்னு ஒரு பேர் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. இப்போ முதலீட்டாளர் மத்தியில், மக்கள் மத்தியில், முதலீட்டாளர் மத்தியில். இப்போ அவனை எதிர்த்தாதான் மக்கள் என்ன பண்ணுவான், நம்புவான். புரியுதா? எதிர்த்தாதான் நம்புவான். நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம நிலைப்பாடு என்னன்னா, இப்போ நானும் ஈஸியாக ஏற்றுருவேன். நானும் எடுத்துட்டோம்னா இந்த பாண்டு தொலைச்சவன் கடைசி நேரத்தில் பாண்டை கொண்டு செட்டில்மெண்ட்டுன்னு கொடுத்தவன், அதாவது ஆமா மெச்சூரிட்டின்னு கொண்டு கொடுத்தவன், பாண்டே வராதவங்க, கடைசி நேரத்தில் பணத்தை போட்டு ஏமாந்தவன், ரிசிப்டே வாங்காதவன், அந்த பாண்டே வாங்காதவன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் யாரு கேப்பா? நான் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கேன். நிறுவனத்தை அழிச்சு வாங்க முடியாதுக்கா. சரி, இப்போ அது செட்டில்மெண்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த யூடியூப்ல பேசுறான்ல, இப்போ எல்லாருமே இவன் சொல்ற மாதிரி நம்ம ஏலத்துக்கே கேட்க வேண்டாம். இவனுடைய நோக்கத்தை நான் தோல்விச்சு காட்டுறேன் பாரு. இப்போ யாருமே பிட் பண்ண வேண்டாம், ஏலத்துக்கு போனால் பேசாமல் எல்லாம் படுத்துக்கிட்டோம். இப்போ நீதியரசர் அன்னைக்கு கோர்ட்டில் சொன்னார் 5ஆம் தேதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அது சாரி இந்த வேல்யூஷன் கமிட்டி போட்டாங்க இல்லையா, மதிப்பீட்டு குழு, அந்த மதிப்பில் இருந்து 25% ஏற்றி தான் நான் பேஸ் வேல்யூ வைப்பேனார், அடிப்படை வேல்யூ வைப்பேன்னு சொன்னார். அப்போ இந்த நிறுவனத்தின் சொத்துக்களை அடிமாட்டு ரேட்டுக்கு ஆட்டே பண்ண நினைக்கிறவன் மேக்ஸிமம் வரதுக்கு அவாய்ட் பண்ணுவான். வரமாட்டான், அவாய்ட் பண்ணுவான். அது நிறைய சிக்கல் இருக்கு மக்களே. இப்போ வெளியில் உள்ளவங்க எடுத்தாங்கன்னா இது கோர்ட்டு மூலமாக ஏலம் விடுறதுனால முறைப்படி அவங்க எவ்வளவு தொகை செலுத்தணும்?
ஒரு இடத்த எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். குறைஞ்சது அந்த இல்ல, இல்ல. வேலையில 25% முன்னாடி டெபாசிட்டா செலுத்தணும். அதெல்லாம் விட்டுருங்க. அது பிணைத்தொகை அது திருப்பி வந்துரும் நமக்கு. இப்போ ஒரு ப்ரொமோட்டருக்கு போய் ரியல் எஸ்டேட் என்ன நடக்கும், ரியல் எஸ்டேட் எனக்கு நல்லா தெரியும். என் தம்பி ப்ரொமோட்டர் தான், ரியல் எஸ்டேட் தான் பிசினஸ் பண்றான், அதனால எனக்கு நல்லா தெரியும். இப்போ இவனுக்கு ரியல் எஸ்டேட் எடுத்துறவங்கலாம் ஒரு இடத்த போய் ஏக்கர் கணக்காக வாங்குறான்னா இவன் பத்திரம் பதிய மாட்டான், இவன் பேர்ல போட மாட்டான், யார்தான் கேட்டு போட மாட்டான். பவர் மட்டும் வாங்கிட்டு அந்த ஓனர் பேர்லயே இருந்துகிட்டு இவன் வந்து வித்து 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 ஓனர் காசு கொடுத்துட்டு இருப்பான். எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் போகக்கூடாது. என்ன ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும்ல, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும்ல, பவரை மட்டும் வாங்கிட்டா பவருக்கு ஸ்டாம்ப் பேப்பர் கம்மி. இந்த வேலையை தான் எல்லா எலான் மஸ்க் முறைக்கு எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாருமே இதுதான் பண்ணுவான். இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த இது ஸ்டாம்ப் பேப்பர் வந்து காசு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பவர் மட்டும் வாங்கி. இப்போ இந்த கேஸ்ல ஏல எடுக்க வர்றவங்க எந்த கவர்மெண்ட் இப்படி பதிவே பண்ணி பதிவு பண்ணி தான் வரணும். அவன் தான் வாங்கினா ஏல எடுத்தா பதிவு பண்ணணும். எந்த காசுக்கு பதிவு பண்ணுவாங்க? கவர்மெண்ட் கையிலும் கிடையாது. இவன் எந்த ரேட்டுக்கு எடுக்கிறானோ அதுதான் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும்னு சொல்றான்னு அப்பதான் வரும். ஏன்னா நீதிமன்றத்துலயும் வராது. ரெண்டாவது அப்படி எவனா வருவானா? அப்படி வந்தானா அவனுக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், வருவாராதான். அதனால மேக்சிமம் வர்றது கஷ்டம்தான். ஒருவேளை அரசியல் சார்புடையவங்க பெரிய ப்ரொமோட்டர்ஸ் ஆட்டையை போடலான்னு வரலாம். அதுலயும் அவங்களுக்கு இடியாப்ப சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா இவன் இந்த திருப்பதியில மொட்டை அடிச்சு வருவாங்கல்ல, அந்த மாதிரி குதறி வச்சிருக்கான். இந்த கொஞ்சம் பேருக்கு ஏக்கரா கொடுத்துருக்கான், ஏக்கர் ஜெயின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஒரு ப்ராஜெக்ட்லயும் கொஞ்சம் இடத்துல பிளாட்டை வித்துருக்கான். இப்படி குதறி வச்சாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து அவன் ஆயுசு போயிடும். அதனால இது நியமக சொத்தை எடுக்கிற. ரெண்டாவது வந்து ஒரு சில நியாயமா தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இது வந்து பாவ சொத்து, பாவ சொத்துன்னு பாவப்பட்ட மக்களுடைய பணத்துல அவங்க சொத்து எப்ப ஏமாத்திட்டான், வேறு அந்த காசு அவனை ஏமாத்தி வாங்கிட்டுருக்கான். அவங்களோட வயிற்றுச்சில உள்ள காசு பாவ சொத்துன்னு சொல்லி வரமாட்டான். இப்போ அப்படியே வந்தாலும் வரட்டுமே. இப்போ இந்த யூடியூபர் சொல்ற மாதிரி கோயில்பட்டி கோமகன் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற கோயில்பட்டி கள்ளமிட்டாய் சொல்ற மாதிரி யாருமே போகணும்னு வச்சுங்களேன். இப்போ என்ன நடக்கும்? யாருமே போகல, வெளியில் உள்ளனும் வரல, இந்த சொத்து வேணாம் என்னவோ சொத்து வேணான்னு வரலன்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும்? இவர் ஃபிக்ஸ் பண்றாருல, அந்த மதிப்பீட்டுக்குள்ள மதிப்புலேருந்து 20% அதிகமாக்கிறாருல, யாருமே போனா அந்த மதிப்பை அடுத்து என்ன பண்ணுவாரு? குறைப்பார். இப்படி குறைச்சி கவர்மெண்ட் கையில இருந்து வந்துடும். அப்போ வருவான் சிண்டிகேட். அப்போ இந்த கோயில்பட்டி சேர்ந்த நபர் யாருமே நீங்க ஏன் எடுக்காதீங்கன்னு நம்மளை தடுத்தான்னா இது நம்மளும் புத்தி கட்டு போய் அவன் சொல்ல கேட்டுட்டு ஐயா நீங்க சொல்றதே கரெக்டுங்கிறான். அவனுக்கு இப்ப அவன் நான் கமெண்ட்லாம் போய் பார்ப்பேன், ஐயா நீங்க சொல்ற தகவல் கரெக்டுங்கிறான். அதாவது என்னன்னா இந்த அளவுக்கு கூமுட்டே இருக்கக்கூடாது. மக்களை வந்து புரியல. நாம என்ன யோசனை பண்ணணும்? நான் சொல்லதே கேட்கணும், நான் சொல்ல கேட்க மாட்டேன். நான் என்ன பாலா சொல்லிதான் பேசுறான், பாலாட்ட காசு வேண்டி பேசுறாம்மா, நான் சொல்ல கரெக்டு தானே. அப்ப என்ன பண்ணணும்னாக்கா நம்ம பிட் பண்ணணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நம்ம எல்லாரும் பிட் பண்ணணும். எல்லாரும் பிட் பண்ண நம்ம சொத்து நமக்கு வந்துரும். நம்மளை விட எவனும் அதிகமா பிட் பண்ண மாட்டான். நம்மள்ட்ட தான் பாண்டு. நம்ம பிட் பண்ண போனோம்னா நமக்கு பிணை தொகை கட்டணும் தேவையில்லை, இஎம்டி கட்ட தேவையில்லை. அந்த ஏழை எடுக்கிற முன்பண தொகை கட்டுவாங்க, அது தேவையில்லை, இஎம்டி கட்ட தேவையில்லை. நம்ம பாண்டை கொடுத்து எடுத்துக்கலாம். இதுல ஒரு சிலருக்கு டவுட் வருது, சார் நாங்க புகார் கொடுக்காம இருக்கோம், நாங்க கோடிகளில் போட்டிருக்கோம், நாங்க ஏலத்துக்குள்ள கலந்துக்காம கேட்கறாங்க. ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் தோழர்களே, நீங்க கலந்து கொள்ளலாம். ஆனால் நீங்க ஏலம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய பணத்தை கட்டியாகணும். அவங்க பாண்டை கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மட்டும்தான் பாண்டை கொடுத்து பிட் பண்ணிக்கலாம், நம்ம ஏலம் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் வரும் தோழர்களே, சாஃப்ட்வேர் வரும். நீங்க எவன் பேச்சையா கேட்டுக்கிட்டு நீங்க வீட்டில் படுத்துருந்தீங்கன்னா நஷ்டப்பட போது நாம தான், அவன் கிடையாது. யூடியூப் பேசிட்டு இருக்கான், அவனுக்கு நஷ்டம் கிடையாது, அவன் வேற யாருக்கும் விளைஞ்சிட்டு இருக்கிறான். இந்த சொத்துக்கெல்லாம் ஆட்டை போட்டு வேற யாருக்கும் கொடுக்க பார்க்குறான். நீங்க பணம் வேணும். ஒரு சிலர் கோர்ட்ல வந்து எனக்கு பணம் தான் அவனுக்கு நிற்கிறான். அன்னைக்கு பார்த்தல பாத்தீங்களா, 8ஆம் தேதி கூட பாத்தீங்களா, 8ஆம் தேதி பணம் தான் அவனுக்கு போயிருக்கிறான். இவனா அந்த சுப்ரீம் சுல்தான் ஆளுங்க. நான் என்ன சொல்லுன்னா, நீ எனக்கும் பணம் கொடுத்தா நல்லதையா, எனக்கும் 64 வயசு, நானும் வந்து பிளாட்டை வித்தெல்லாம் எனக்கு வந்து இதுமே முடியாத வயசு இல்லை, நல்லதுதான். ஆனால் சாத்தியப்படுமானா இப்போதைக்கு சைவன்ட்டு வந்து பணமா வாங்க முடியாது. என்ன என்னன்னா நினைச்சிட்டு போட்டேன், நிறுவனத்து கைக்குள்ளி நினைச்சு எல்லாம் பேசி போட்டான். நிதர்சனமா உண்மை பேசுறேன். நான் இப்போ உண்மையெல்லாம் பேசுவேன், உண்மையை உறக்க பேசுவேன். இன்னைக்கு எவன் என்னது கவலைப்பட மாட்டேன். இப்போ பணமா கொடுக்க சாத்தியம் இருக்குன்னா எப்படி இருக்குன்னா, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவனுக்கு பணமா கொடுக்க சாத்தியம் இருக்கு. ஏன் எப்படின்னா, இப்போ பிட் பண்றோம், பிட் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து இப்போ மொராய் சிட்டி இடத்த நான் கேட்குறேன். மொராய் சிட்டி இடம் இப்போ வெளியில வந்து 4000 ரூபாய்க்கு மேலே போகுது, 4000 4500 போகுது. நிறுவனத்தார் என்ன சொல்றான்னா 3000 சொல்றான். எவ்வளோ சொல்றான்? 3000 சொல்றான். அப்போ உடனே வாங்கி நம்ம கைமாற்றி விட்டா கூட, ஒரு மாதம் கைமாற்றி விட்டா கூட நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபா பெனிஃபிட் இருக்கு, மினிமம் 1000 ரூபா பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி மதுரை லீவ் ஸ்மார்ட் சிட்டி சொல்றாங்களே, நம்ம கோர்ட்டுக்கு பின்னாடி உள்ள இடம்,
நிறுவனம் 2000 வாங்குறான், ம். இப்போ அங்கே 2500 3000 கிட்ட போகுது. ம். அதில் நம்ம பிட் பண்ணி ஏலம் எடுத்துட்டு விற்றா கூட நமக்கு லாபம் தான். லாபம் தான். புரியுதா? மணியா யாரையும் நம்ம மணியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணணும்? பிட் பண்ணணும். ம். எல்லாரும் ஒன்றிணைந்து கூட்டா பிட் பண்ணாம வீட்டில் படுத்துக்கிட்டா கண்டிப்பா சொத்து வராது. கம்மியான ரேட்டுக்கு எவ்வளோ ஆட்டை போட்டு போமா, நமக்கு 10 லட்சம் போட்டிருந்தா 1 லட்சம் கிடைக்கும். ம். 10ல் 1 பங்கோ 10ல் 2 பங்கோ அல்லது 50% கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். முதலீட்டாளர் அனைவரும் விழிப்புணர்வோடு விழிப்புணர்வோடு நம்ம பிட் பண்ணணும். ம். இல்லை எனக்கு பணம் தான் வேணும் வீட்டில் படுத்துக்கிட்டாக்கா, விட்டு யாரும் பண்ணலனாக்கா அடுத்த ரேட்டை குறைப்பாரு. வேற என்ன அவர் என்ன பண்ணுவாரு? கவர்மெண்ட் கையில வேலையை வந்துடும். கவர்மெண்ட் கையில வரை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அதை அப்பதான் வருவான், சிண்டிகேட் வருவான். நான் கோல்பட்டி எடுத்துக்கிறேன், நான் நீ வந்து மொராய் சிட்டி எடுத்துக்க, நீ லீவ் ஸ்மார்ட் சிட்டி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வருவான். அப்போ என்ன ஆகும்? நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். நம்ம இதாக அந்த ரிசார்ட்டுக்கு அதுதான் நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ரிசார்ட்டை பூட்டினாக்கா அது வீணா போகும் சொத்து. ஏலம் பாதிக்கு தான் போகும். அட்டாச் பண்ணிக்க, பூட்டு போடாத. எவனோ ஒருத்தர் சாப்பிட்றான்னு நமக்கு வைத்தியத்தில் இருக்கு, எனக்கு வைத்தியத்தில் இருக்க தான் செய்யுது. ஒருத்தர் சாப்பிட்றான்னு அந்த பணத்தை வேணா கோர்ட்டில் கொடுக்க சொல்லலாம், அப்படி கேட்கலாம். இவங்க என்ன பண்ணலாம்? இவங்க தேனி மக்கள், தேனி சங்கத்தார் பூட்டுன்னு கேட்காம அது அடிக்கடி வந்து முன்னாலே கேட்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்கும். காவல்துறை ஆய்வாளர் என்ன பார்த்து சிரிக்கிறார், துணை கண்காணிப்பாளர் என்ன பார்த்து சிரிக்கிறார். நாங்கள் கோர்ட்டுக்குள்ளே அவர் என்ன அவங்களே வருத்தப்படுறாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியுது இந்த சொத்து வீணா போகுமா பூட்டு போட்டான்னு அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. நம்ம ஏன் அந்த மாதிரி தனிப்பட்ட அந்த பணத்தை பாபு எடுத்துக்கிறாரா, அந்த காசை நீ கோர்ட்டில் கட்டு சொல்லு, மாதம் இவ்வளோ வருமானம் வருது கணக்கு போட்டு கிளியர். அதுக்குன்னா ஒரு குழு ஒன்றா கூட கண்காணிப்பு குழு கூட போட்டுட்டோம். அந்த கண்காணிப்பு குழுவில் தேனிக்காரங்களே கூட இருக்கட்டும், நமக்கு நமக்கு அதை பிரச்சனை தலையிடும் அவசியமே இல்லை. நம்ம தான் சொல்லிட்டோம், யார் சொத்தை அட்டாச் பண்ண நான் விருப்பப்பட மாட்டேன், அது என் வேலை இல்லை, என் வேலை இல்லை. பாலாவோ அல்லது நம்ம உறுப்பினர்களோ கொடுத்தாங்கன்னா நான் கொண்டு கொடுப்பேன். பாலா கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுத்தாருன்னா நான் கொண்டு கொடுப்பேன், அவ்வளோதான். நான் போன வீடியோ சொன்ன மாதிரி அதான், வேற ஒன்று நம்ம நிலைப்பாடு தெளிவாக இருக்கும் அசோக்கு. நம்ம எப்போ ஒன்றே சொல்லுவோம், ஒன்றும் நன்றே சொல்லுவோம், நன்றே உறக்க சொல்லுவோம், அதே தான் சொல்லிட்டு இருப்போம். நமக்கு மாறி மாறி கிடையாது. முதல்ல வந்து நிறுவனத்தை அழிச்சிருந்து எல்லாரும் புகாருக்கு போங்கன்னு சொன்னதும் கிடையாது. என்ன இல்லை இப்போ வந்து நான் நிறுவனத்துக்கு முட்டு கொடுக்கணும் கிடையாது. நான் வந்து ஆரம்பத்தில் வந்து நிறுவனத்துக்கு அவங்க பாசையில் சொல்லப்போனால் முட்டு கொடுத்து தான் இருக்கேன். வச்சுக்கிட்டு இருக்கட்டும், மரண முட்டு கொடுக்குறேன்னு இருக்கட்டும், இன்னும் ஒரு பிடிப்புல மரண முட்டு கொடுக்குறேன்னு இருக்கட்டும். மக்களுக்காக சார் கொடுக்குறீங்க. நிறுவனத்தை அழிச்சு யாருமே கேட்பாயா? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், இப்போ பாலா கோபாலை உள்ள வச்சிட்டாங்கன்னா அவன் உள்ள போயிட்டானா யாரு செட்டில் பண்ணுவான்? நம்மளே சங்கத்தால போய் கேட்க முடியாது. அரசு எந்திரம் செட்டில் பண்ணுமா? முடியாது, சிரமம் தான். இப்ப பரத சக்கரவர்த்தி ஐயா போற ஸ்பீடுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகும். 1 to 2 years ஆகும். நான் இப்ப சொல்றேன், எழுதிச்சுங்க. ஏன்னா ஐயா வந்து அவர் வந்து சார் வந்து இன்னும் முன்னாடி செட்டில் பண்ண போக முடியாது. அவர் வந்து தீர்ப்பு தான் எழுத முடியும். டிஆர்ஓ தனி டிஆர்ஓ போட்டு டிஆர்ஓ மூலம் தான் போனோம். அவங்கெல்லாம் இவர் ஸ்பீடுக்கு செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. 1 to 2 years ஆகும். இதை நான் சொன்னா மக்களே அவங்கள கோவப்படுறாங்க. தாய்மார்கள்லாம் நான் உண்மை சொல்றேன், நான் ப்ராக்டிக்கலாக பேசுவேன். நான் இந்த பொய் பேசுறது முழுகிறது நடிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் உள்ளத்தில் உள்ளது அப்படியே வாயில் உதட்ட சொல்லிடுவேன். ஏன்னா நான் கடவுளுக்கு மட்டும் தான் போய்டும், வேறு எவனுக்கு போயிட மாட்டேன். யாரையும் வந்து என்னை புகழலாம் நான் விரும்ப மாட்டேன். என்னை தூக்கி பேசணும் இல்லை, நான் உண்மையை ஒன்று உடக்க சொல்லுவேன், உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன், அவ்வளோதான். இப்போ அதனால் நம்ம பிட் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து நம்ம சங்கம் உதவி செய்யும். எப்படி உதவி செய்யணும்னா, நான் ஏற்கனவே பாலாட்ட கேட்டிருக்கேன், எம்டி பாலாட்ட கேட்டிருக்கேன், ஐயா ஒவ்வொரு ரேட்டும் எனக்கு கொடு. நான் ஒரு தனியாக ஒரு இதே ஷீட்டே டேட்டா இதே எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது இப்போ உள்ள சொத்துக்கள் போதுமா, எப்படி என்ன வேல்யூ போடலாம்லாம் நான் ஒரு ஆவரேஜாக போட்டு வச்சிருக்கேன். ஆவரேஜாக போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து ஏக்கருக்குலாம் வந்து அவங்க கவர்மெண்ட் எவ்வளோ வேல்யூ போட்டிருக்காங்க, ஒரு ஏக்கருக்கு ஒரு 40 லட்சம் கிட்ட போட்டிருக்காங்க. அது ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணால் வெறும் 94 சம்திங் தான் வருது. நான் கால்குலேட் பண்ணல, நான் துல்லியமாக நான் போட்டு சொல்கிறேன். அப்போ ஏக்கரை வந்து அப்படியே விட்டா ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் நமக்கு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும்னாக்கா, அதே நிலத்தை நம்ம ரிடிசிபிள் வாங்கி அதுக்கு எவ்வளோ செலவானா நான் போட்டிருக்கேன். ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் இதான் ஆகும், செலவு ஆகும். அப்படிங்கும்போது எத்தனை ஏக்கருக்கு கணக்கு பண்ணிங்க, ஒரு ஏக்கருக்கு 10 ரூபானா 1643 ஏக்கரை இவங்க ஈவடில் போட்டிருக்காங்க. பழைய கணக்கு, லேட்டஸ்ட் அப்டேட் நான் வரல, அப்டேட் பண்ண நான் ஒரு கணக்கு போட்டு நான் சொல்லுவேன். அப்போ அதெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது வெறும் 100 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டு போகிறது, பேரலண்டா விட்டாக்கா ஏலம் எடுத்துகிட்டு போகிறத நம்ம அது அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும்? நல்ல ஒரு 600 700 ரூபா வாங்கலாம், 750 ரூபா வாங்கலாம். ஆவரேஜா நான் ஆவரேஜ் எவ்வளோ நான் போடுவேன். ஏன்னா இப்போ லீவ் சோமார் சீட்டில் எவ்வளோ சொன்னேன், 2500 கம்பெனிக்கு 2000 ரூபா சொல்கிறான். அது 2000 3000 போகுது. இதில் என்ன சொன்னால் மொராய் சீட்டில்
4000 ரூபா போகுது, கம்பெனிக்காரன் 3000ங்கிறான். அப்போ அந்த இடத்துல விட்டுருங்க, மற்ற இடத்துல ஒரு சில இடத்துல 250 ரூபா போகலாம், 400 ரூபா போகலாம், 300 ரூபா போகலாம். ஆவரேஜா நான் 750 ரூபா கிட்ட வச்சு போட்டாக்கா இப்போ இருக்கிற சொத்துக்கள் ஓரளவுக்கு கண்டிப்பா வந்து 10% ஈக்குவலா வந்துரும்னு எனக்கு எண்ணம். ஆனால் எப்போ வரும்னாக்கா நம்ம ஏலத்துல கலந்துட்டு பிட் பண்ணாதான் வரும். பிட் பண்ணி ஆமா, அந்த யூடியூபர் சொல்ற மாதிரி, கோயில்பட்டிக்காரர் சொல்ற மாதிரி, நீங்க வீட்டுல படுத்துட்டீங்கன்னா பட்ட நாமம் தான். அவருக்கு நல்ல வசூல், நல்ல வசூல். நல்ல பிரைவேட் பார்ட்டிட்ட மக்கள் வந்து விழிப்புணர்வோட பண்ணணும். அவரு சும்மா படுக்க சொல்றாரு, நீ படி உனக்கு காசு வந்துருங்கிறாரு, வட்டியோட வருங்கிறாரு. எப்படி வரும் வட்டியோட? நீ பிட் பண்ணலாக்கா ரேட்டு குறைஞ்சிட்டே போவோம். கவர்மெண்ட் கைட்லைன் வேலையோட வரைக்கும் வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ வந்து நீதியரசர் வந்து நல்ல ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாரு. மதிப்பீட்டு குழுவின் மதிப்பை விட 25% சேர்த்து தான் நான் வைப்பேங்கிறாரு மினிமம் ரேட்டா. அதுல இருந்தா பிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ யாருமே எடுக்க போல, நாமளும் எடுக்க போலனாக்கா நம்ம தலையில மண்ணவாரி போட்டுட்டு கண்டவன் பேச்சை கேட்டுட்டு என்ன ஆகும்? ரேட்டு குறையும், அவர் ரேட்டு குறைப்பாரு, ஏழம்பெல்லாம் ரேட்டை குறைப்பாரு. நீயே எடுக்கலையா? நீ முதலீடு பண்ண நீயே எடுக்கல, பாண்டை கொடுத்து எடுக்கலாக்கா மத்தவன் எப்படி எடுப்பான்? எடுக்கலாம், என்ன ஆகும்? ரேட்டை குறைப்பாங்க. அப்ப கவர்மெண்ட் கைட்லைன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு என்ன ஆகும்னா கம்மி ரேட்டுக்கு போவோம். ஏற்கனவே இப்பவே ஒன்னப்படி என்னப்படின்னு கரெக்டா நெட்டு நக்கு இருக்குது. நம்ம கணக்குப்படி ஓரளவுக்கு 90% 100% இப்ப போதும் இருக்கு, நான் என் கணக்குப்படி. அப்போ நம்ம பிட் பண்ணாம விட்டோம்னா குறைஞ்சு போச்சுனாக்கா நமது முதல்ல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை மக்களுக்கு நாங்கள் வந்து நான் இதை இன்னொரு வீடியோல நம்ம தெளிவாக போடுவோம். அந்த வந்து டேட்டா வச்சு நான் கணக்கு ஒரு ஷீட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஷீட்டையும் நான் போடுவேன். அப்படிங்களா? இது வந்து இந்த செல் கம்பெனிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி அடிக்கடி அந்த அடிப்படை அறிவும் கிடையாது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. அவனுக்கு சுந்தர் சேரன் டைரக்டரு, இவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு ஊதணும் மக்கள்கிட்ட. யாரோ சொல்லி கொடுத்து பேசுறாரு. கோர்ட்ல ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு அம்மா சொல்லியா வாட்ஸ்அப்ல இருந்து நீக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நேரத்துல வீண் பண்றாங்க. என்னத்தை அதாவது காமெடி பண்றாங்க. என்ன பண்ற நமக்கு நினைச்சா விளிம்புல இருக்கிறாங்க. அந்த சகோதரில பார்த்தா வருத்தமா தான் இருக்கு. அந்த அவங்கள கோவப்படுத்த விரும்பல. அப்படிதான், அவ்வளவுதான். இதை வந்து புரிஞ்சுட்டான மக்கள் வீட்டில் படுத்துருக்காம பிட் பண்ணுவாங்க. அவன் படுக்க சொல்றான். ஏன் படுக்க சொல்றான்? நீ படுத்துட்டேன்னா நான் வேற யாருக்காவது ஆட்டையை போட்டு கொடுத்துருவேன், கவர்மெண்ட் ரேட்டை குறைச்சி கொடுத்துருவேன்னு நினைக்கிறான். இதை பத்தி நம்ம விழிப்புணர்வோடு அடுத்த பதில விவரமான வீடியோ நீங்க சொல்லுவீங்களா? அடுத்து பார்ப்போம், கண்டிப்பா போடுவோம். பாலாட்ட ரேட் கேட்டிருக்கேன், ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து இதாக போடுவேன், கண்டிப்பா போடுவேன். இந்த இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, நிறைய வேலை இருக்கு. அசோக்கு 21 ஆர்டர் போடுவாரு. சாஃப்ட்வேர்லாம் அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை கவர்மெண்ட்ல. அப்படியே கொடுத்தா கூட நான் சொல்றேன்ல, 1 வருஷம் தாண்டி தான் அது முடியும். அதுக்குள்ள என்ன ஆகுனாக்கா, கோயில்பட்டி சைத்தான் சொன்னீங்களா, கோயில்பட்டி சாரி இந்த சுப்ரீம் கோர்ட் சைத்தான் குரூப்பு ஸ்டே வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஒருவேளை அதுவும் வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். யாரும் கம்பெனிக்காரன் வெக்கேட் பண்ண மாட்டாங்க, வேற யாரும் வெக்கேட் பண்ண மாட்டான். அவனுக்கு சொத்து மதிப்பு ஏறிட்டே போகும். பாண்டை லேண்டா மாத்தினாதான் வேல்யூ ஜாஸ்தி. நம்ம ஒரு பிட் பண்ணி அந்த லேண்டை எடுத்துட்டோம்னா பாண்டை கொடுத்துருவோம். பாண்டை லேண்டா மாத்தினா நம்ம விற்கும் போது பல மடங்கு போகுது. இப்போ செட்டில்மெண்ட் 2 வருஷம் வச்சுங்களேன், 2 வருஷம் இந்த பாண்டை அப்படி வச்சிருந்தேன், பிட் பண்ணாம வச்சிருந்தேன்னா பிட் பண்ண உடனே பதிவு பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. நீங்க பிட் பண்ணி வச்சீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. சார் போற பரத் செக்ரட்டரி சார் போற ஸ்பீடுக்கு வந்துடும். ஆனால் 2 வருஷம் கழிச்சு என்ன ரேட் இருக்கும்? அது கூட தான் சார், குறைஞ்ச 10 மடங்காச்சும் கூட இருக்கும். 10 மடங்கு இல்லை, 2 மடங்கு வரைக்குமே உங்களுக்கு லாபம் தானே. அதை வித்துட்டு போயிடலாம்ல. அதை விட வீட்டில் படுத்துட்டு அந்த கோயில்பட்டிக்காரன் சொல்ற மாதிரி, கோயில்பட்டி கோமகன் கோயில் கல்லமட்டா சொல்ற மாதிரி வீட்டில் படுத்துக்கிட்டா நமக்கு நஷ்டமே. நன்றி தோழர், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி தோழர்.